வணக்கம். 10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. பகுதி 7. சாக்லேட் சுவடுகள். அதாவது ஸ்பெயினில் சாக்லேட் பற்றிய விவரங்கள்லாம் 100 வருஷத்துக்கும் மேலே அவங்க ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது. அவங்க அதை யார்கிட்டையும் சொல்லலை. புதிய இடத்துக்கு நம்ம பயணம் போகும்போது அங்கே பார்க்குற பழக்க வழக்கங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், விமர்சனத்துக்கு உள்ளாக்குவோம். அதனால் நம்மளால் எதையும் கற்றுக்கவே முடியாது. மற்றவங்க உணவையும் உடையையும் மொழியையும் நம்ம குறைக்காணும் கண்ணோட்டத்துடனே பார்த்தா காலை குடமாகவே தான் நம்ம ஊர் திரும்பணும். ஒவ்வொரு இடத்திலும் கற்றுக்கொள்ளும் செய்திகள் ஏராளமாக இருக்குது. நம்ம ஊர்லேயே நம்ம தினமும் பார்க்கறதால அந்த அரிய தகவல்கள்லாம் நமக்கு பெருசாக தெரியறதில்ல. இன்றைக்கி நம்ம கடைக்கு போயிட்டு எளிதாக வாங்கி சுவைக்கிற சாக்லேட்டுக்கு எத்தனை ஆண்டுகள் பயணப்பட வேண்டியிருந்ததுன்றது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. நகைச்சுவை ஒன்று இருக்குது. சாக்லேட்டுக்கு அடிமையாகி பற்கள்லாம் சொத்தையான சிறுவனை பல் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. பல்ல பார்த்துட்டு குழி விழுந்த இடங்கள்லாம் எதனால் நிரப்பலான்னு டாக்டர் யோசித்த பொழுது அந்த சிறுவன் யோசனை சொன்னான். குழிகளெல்லாம் சாக்லேட்டால் அடையுங்கள் டாக்டர்னு. சாக்லேட் இல்லாத உலகத்தை குழந்தைகளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. தொல்லியல் ஆய்வாளர்கள் சிலர் 2007 நவம்பர் மாதம் ஹோண்டுராஸ் அப்படின்ற இடத்துல அவங்களோட ஆராய்ச்சியை பார்க்கும் பொழுது அங்கே கிமு 1400 காலகட்டத்தில் கொக்கோ பயிரிடப்பட்டிருப்பதை கண்டுபிடிச்சாங்க. அங்கே கிடைத்த பழங்கால பொருட்கள்லாம் பார்க்கும் பொழுது கொக்கோ பருப்புக்கள் மதுபானத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கோன்னு ஊக்கப்படுத்தினாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க பழங்குடியினரான மாயா மக்கள்கிட்ட கொக்கோ மரத்தின் விதைகளை பயன்படுத்தும் வழக்கம் இருந்தது. சாக்லேட் என்ற வார்த்தையே மாயா மொழியிலிருந்து தான் உருவானது. ஆனால் அந்த சொல்லுக்கு அவங்க மொழியில் கசப்பு தண்ணீர்னு பொருள் இருந்தது. மத்திய அமெரிக்காவிலேருந்து தென் அமெரிக்காவின் வடபகுதிகளில் குடியேறிய பொழுது அவங்க கொக்கோ எஸ்டேட்டுகளை நிறுவனாங்க. கொக்கோ பருப்பு மத வழிபாடுகளில் பயன்படுத்தப்பட்டது. கடவுளின் கொடைன்னு அவங்களால கருதப்பட்டது. அப்புறமா அது ஆஸ்டெக் நாகரிகத்துக்கும் பரவியது. ஆஸ்டெக் மன்னர் மாண்டே சூமா அதை ரொம்ப விரும்பி பருகுவார். தங்க குவளைகளில் அது பரிமாறப்படும். குடித்தவுடன் கோப்பை தூக்கி எறியப்படும். ஒரு நாளைக்கு அவர் 50 கோப்பைகள் குடிப்பாராம். 1492 அமெரிக்காவிலேருந்து திரும்பிய கொலம்பஸ் மன்னர் ஃபெர்டினாண்டிற்கும் இசபெல்லாவிற்கும் தன் பயணத்தில் கிடைத்த நிறைய விசித்திரமான பொருட்கள்லாம் பரிசாக கொடுத்தாரு. ஆனால் அந்த பரிசு பொருட்களில் இருந்த கொக்கோ பீன்ஸ்களை யாருமே கண்டுக்கல. 1513 ஹர்னண்டோ டா ஓவிடோன்றவர் தான் 100 கொக்கோ பீன்ஸ்களுக்கு ஒரு அடிமையை விலைக்கு வாங்கியதாக குறிப்பெழுதினார். ஆனால் அப்போ கூட ஐரோப்பாவிற்கு கொக்கோ கொண்டு வரப்படலை. 1519 ஹர்னண்டோ கார்டஸ் என்றவர் மெக்சிகோவோட ஒரு பகுதியை கைப்பற்றினார். அங்கே கொக்கோ தோட்டத்தை நிறுவினார். பிறகு அவர் ஸ்பெயினுக்கு திரும்பிய பொழுது 1528 மன்னர் 5ஆம் சார்லஸுக்கு கொக்கோ பருப்புக்களை தந்தார். அவருக்கு சாக்லேட் பானம் தயாரிக்கும் விதத்தையும் கற்றுத்தந்தார். கசப்பாக இருந்த அந்த திரவத்தை சக்கரை கலந்து அருந்தினால் சுவையாக இருக்குன்னு கார்டஸ் தான் முதல்ல அறிவுறுத்தினார். ஸ்பெயின் நாட்டினர் அதோடு வெனிலா, கிராம்பு போன்றவற்றை கலந்து சுவையான பானமாக்குனாங்க. அதனால் ஸ்பெயின் நாட்டில் கொக்கோ தோட்டங்கள் அதிக அளவில் உருவாச்சு. அதற்கு கிராக்கியும் இருந்தது. மெக்சிகோவின் ஒரு பகுதியில் தங்கியிருந்த ஸ்பெயின் நாட்டு மேட்டுக்குடி மக்கள் தங்கள் பணிப்பெண்கள் சூடான சாக்லேட் பானத்தை கொண்டு வர பணித்தனர். பிரார்த்தனை முடிந்ததும் அவங்க அருந்துவதற்கு அது தேவைப்பட்டது. தாங்கள் தூக்கி வந்து தங்கள் மெல்லிய தேகம் பொலிவிழந்து விடுமோன்னு பயந்து அவர்கள் பணிப்பெண்களை தூக்கி வர செய்ததை அங்கிருந்த உள்ளூர் பிஷப் கண்டித்து அதற்கு தடை விதித்தார். ஆனால் விரைவிலேயே அவர் இறந்து கிடந்தார். அவருக்கு சூடான சாக்லேட்டில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸ்பெயின் சாக்லேட் பற்றிய விவரங்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலே ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்தது. அதன் ஏகபோகமாக இருந்த கொக்கோ உற்பத்தியை உடைத்தது இத்தாலிய பயணி பிரான்சிஸ்கோ காட்லின்றவர் தான். அவர் மத்திய அமெரிக்காவுக்கு போனப்போ அங்கே சாக்லேட் பானம் தயாரிக்கும் விதத்தை நேரில் பார்த்து இத்தாலியில் 1600 சாக்லேட் உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்தினார். ஸ்பெயின் நாட்டில் இருந்து துறவிகள் மூலமாக அந்த ரகசியம் கசிந்தது. உடனடியாக ஐரோப்பாவில் அது பிரசித்தமான பானமானது. இங்கிலாந்து நாட்டுக்கு கொக்கோவின் அருமை தெரியாமலே இருந்தது. 1579 சில ஆங்கிலேய கடற்கொள்ளையர்கள் கப்பல் முழுவதும் கொக்கோ பருப்புகளை ஏற்றி வந்த ஒரு ஸ்பெயின் நாட்டு கப்பலை இடைமறிச்சாங்க. கப்பலில் இருக்கும் பொருளை அடையாளம் காண முடியாமல் அது ஆட்டுப்புழுக்கன்னு நினச்சி ஆத்திரத்தில் கப்பலை தீயிட்டு கொளுத்திட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஐரோப்பாவின் கொக்கோ பருப்புகள் ரூபாய் நோட்டுகளாக பயன்படுத்தப்பட்டது. 3 பருப்புக்கு ஒரு முட்டையை வாங்கும் அளவுக்கு அங்கே கிராக்கி இருந்தது. ஸ்பெயின் நாட்டு இளவரசி மரிய தெரசா பிரெஞ்சு இளவரசர் 14ஆம் லூயியை திருமணம் செய்தப்போ நிச்சயதார்த்த பரிசா சாக்லேட் வழங்கப்பட்டது. அப்போதே அது பாரிஸ் நாட்டின் புகழ்பெற்ற உணவாக முடிசூட்டி கொண்டது. 1657 லண்டனில் பிரெஞ்சுக்காரர் ஒருவரால் முதல் சாக்லேட் கடை திறக்கப்பட்டது. மேற்கிந்திய பானம் என்றே அதன் முகப்பில் எழுதப்பட்டது. 1677 பிரேசில் நாட்டில் கொக்கோ தோட்டங்கள் உருவாக்கின.
அமெரிக்க ஐக்கிய நாடுகளையும் சாக்லேட் பரவுச்சு. எந்திரத்தால் சாக்லேட் செய்யும் பழக்கம் முதல்ல ஸ்பெயினில் தான் வந்துச்சு. தன்னோட ஆயுதங்களும் மனிதனுன்ற ஒரு நாடகத்தில் பெர்னாட் ஷா போர்லேருந்து தப்பி ஓடுற ஒருவன் துப்பாக்கி ரவைக்கு பதிலாக நிறைய சாக்லேட்களை எடுத்து செல்வதாக எழுதியிருப்பார். போரில் நிகழும் வன்முறைகளுக்கு எதிரான வாதமாய் அந்த நாடகம் அவரால் எழுதப்பட்டது. 1875 பால் சாக்லேட் சுவிட்சர்லாந்து சார்ந்த டேனியல் பீட்டர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. குறைந்த அளவில் உட்கொள்ளும் பொழுது இரத்த ஓட்டத்தை சாக்லேட் செம்மப்படுத்துது, மூளையை தூண்டுவதோடு வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்துகிறது. ஆனால் இன்று அதிக அளவில் உட்கொள்ளும் பொழுது உடல் பருமனையும் ஊளை சதையையும் அதிகரிக்க செய்கிறது. பற்களில் தங்கும் தித்திப்பு சேவை ஏற்படுத்தி விடுகிறது. இதய நோயை அதிகரிக்கும் அபாயம் சாக்லேட்டை உண்பதால் ஏற்படுகிறது. அதன் வித்தியாசமான சுவைக்காக குழந்தைகள் அடிமையாகி அவர்களுடைய பாரம்பரிய இனிப்பு பலகாரங்களான அதிரசம், கொழுக்கட்டை, எள்ளுருண்டை, தேன்குழல், அப்பம் போன்றவற்றை விரும்புறதில்லை. வெள்ளத்தினால் செய்த பலகாரங்கள் இரும்பு சத்தை அதிகப்படுத்துது. ஆனால் சாக்லேட்டோ அதிக கேலரி உள்ள உணவாக குண்டு குழந்தைகளை உண்டாக்குது. நாய், குதிரை, கிளி, பூனை போன்ற பிராணிகள் சாக்லேட்டை உண்டால் அதில் இருக்கும் தியோப்ரோமைனை செரிமானம் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. 20 மணி நேரம் இரத்தத்திலேயே இருக்கும் அந்த ரசாயன பொருள் வலிப்பு, மாரடைப்பு, உள்ரத்தப்போக்கு ஆகியவற்றை ஏற்படுத்துவதால் அவை இறந்து விடுகிறது. ஒரு நாய்க்கு 1/2 கிலோ சாக்லேட் கொடுத்தால் போதும், அது இறப்பது உறுதி. நாளை உப்பை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.